Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்ததா இன்னொரு மட்டை வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் முதல் முறையா பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. திங்கள் மற்றும் வியாழன் ஈவினிங் 5 o'clock நம்ம வீடியோ வந்துருது. மறக்காம வாட்ச் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல என்ன டாபிக்ஸ் எல்லாம் வீடியோ இருக்கு அப்படிங்கிறது இருக்கு, போய் செக் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோல ஒரு 5 வெரைட்டியான மட்டை ஐடியாஸ் பார்க்க போறோம். இப்போ முதல் மட்டை இது ஒரு ஹேர் பேண்ட்ல ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் பெருசு பெருசா வரும். இது நான் சின்ன குழந்தையில இருக்கக்குள்ள வந்த ஹேர் பேண்டோட பிளாஸ்டிக் பூக்கள். இந்த ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸை வச்சு இந்த மட்டை இதுல அந்த ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக்ல தான் இருக்கும் அந்த ஃப்ளவரு. அதனால அந்த ஃப்ளவருக்கு மேல நான் கொஞ்சம் கிளிட்டர் கொடுத்து நடுவில் ஒரு பீட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இங்க இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் மேல வரும்ல அந்த ஹார்ட்டின்னு ஒட்டி அதுக்கும் கோல்டு கிளிட்டர்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டி இருக்கேன். இந்த ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாருங்க, பின்னாடி அது பேண்டோட ஒரு ரிங் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு இந்த மட்டையில ஓட்டை போட்டுட்டு அதை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பின்னுக்கு போட்டுட்டேன். ஒரு பின்னுக்கு போட்டுட்டோம்னா நமக்கு இந்த ஃப்ளவர் கல்டு வராது. அப்படியே அது ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி ஈஸியா நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு ஐடியாவா இதை இப்படி இதுல இந்த மட்டையில இதை இப்படி யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் 3D கிளிட்டர்ஸ், 3D லைனர்ஸ். இது 3D பேர்ல் கலர்ல அவுட்லைன் கொடுத்துட்டேன். கோல்டு 3D பேர்ல் கலர்ல இது ஒரு கொடி இருக்கிற மாதிரி இது அப்படியே நான் இந்த மட்டையில வரைஞ்சிட்டு அது மேல அப்படியே ஃபுல்லா 3D லைனர்ல அவுட்லைன் கொடுத்துட்டு பேர்ல் கலர்ல உள்ள கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் கோல்டு கிளிட்டரையும், லீஃபுக்கு ஸ்டெம்முக்கெல்லாம் கிரீன் கலர் கிளிட்டரையும் யூஸ் பண்ணி அதுலயே கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் இருக்கிற லீஃப்க்கெல்லாம் சில்வர் ஒயிட் கிளிட்டர்ஸை யூஸ் பண்ணி அப்படி மிக்சடா ஒரு கலர்ஃபுல்லான ஈஸி பட் கிராண்டா லுக் இருக்கிற மாதிரி இந்த மட்டை. இது இன்னொரு மட்டை. அடுத்தது இது நம்ம மா இலை தோரணம் எல்லாம் வரும். அதுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோல அந்த மேல இருக்க அந்த பைப்பை யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ இதுல அந்த மா இலை தோரணத்துல அது ஒரு மாதிரி தகரம் மாதிரி காத்துல அப்படியே கிழிச்சா கிளியும் ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த தோரணத்துல அதுல ஒரு பார்ட்டை கட் பண்ணி அதுல இந்த மாதிரி விளக்கு ஷேப்ல அந்த தோரணத்தோட டிசைன் இருக்கும். அதுலயும் அந்த நான் கட் பண்ண அந்த தோரணத்துல 2 வெரைட்டியா இருந்தது. எனக்கு ஒரே வெரைட்டியா இந்த லீஃபோட ஷேப்போட இருக்கிற மாதிரி எனக்கு அந்த தோரணம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், ஒரு இதுல கீழே மாங்காய் இருக்கிற மாதிரியும் இன்னொரு இதுல அதுலயே அந்த பெட்டல் ஷேப் இருக்க மாதிரியும் அந்த கிரீன் கலர்லாம் நீட்டா ஷார்ப்பா கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்தே சின்ன சின்ன கோல்டு பீஸை இந்த சுடரோட அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு வைப்போம்ல அந்த மாதிரியும் அதுல இருந்தே கட் பண்ணி இதை எல்லாமே ஸ்டிக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கீழே பீட்ஸ் இது குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டியிருக்கேன். இது நல்ல நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இது மோஸ்ட்லி நமக்கு ரெட் அண்ட் ப்ளூ ரெட்டு ப்ளூ இதோடலாம் பேர்ல் கலர்ஸும் கோல்டு கலரும் சேரக்குள்ள அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் எப்பயுமே சூப்பரா இருக்கும். அதனால இந்த மட்டையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மட்டை. அடுத்தது இது ரொம்ப கொஞ்சம் ஒர்க் அதிகமான மட்டை. இது அரச இலை சொல்லுவோம்ல, அரச இலைய இது ஒரிஜினல் அரச இலை. இந்த நெட்டை மட்டும் எடுக்கிறது இது தெரிஞ்சிருக்கும், இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரிஜினல் பாருங்க, இந்த எல்லாம் டேமேஜ் கூட ஆயிடுச்சு. இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அதாவது அந்த ஒரிஜினல் அரச இலையை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்துல தண்ணியில போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த தண்ணியை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த இலை நமக்கு அழுகிடும். அழுகணும். அது கிரீனா இருக்கிறது நல்லா பிளாக் ஆகிற அளவுக்கு நல்லா அழுகிற வரைக்கும் அதை விட்டுட்டு அது நல்லா அழுகுனதுக்கு அப்புறம் அதை மெல்ல அப்படியே கையில தேய்ச்சி நம்ம எடுத்தோம்னா உள்ள அதோட நரம்புகள் மட்டும் அப்படியே இருக்கும்.
மேலே இருக்கிற அந்த பச்சையம் பூரா போயிட்டு அந்த நரம்பு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு எடுத்த இலை இது. அந்த இலையில வந்து அரச இலை விநாயகர் அப்படிங்கிற மாதிரி இந்த விநாயகரை ஒட்டிட்டு விநாயகர் சுற்றியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் பீட்ஸோட செயின் பால் செயின் சொல்லுவாங்க, அந்த பால் செயின்லேயே கிரீடம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 அரச இலையை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அரச இலை இல்லாமல் அதே டிசைனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு விநாயகர். இது இன்னொரு மட்டை. அடுத்தது வந்து இந்த மட்டை. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சமிக்கி. சென்டரில் கொடுத்துருக்கிறது வந்து பெரிய ரவுண்டு சமிக்கி. அதுக்கு மேலே கொடுத்துருக்கிறது வந்து கோல்டு கலர், சாரி, சென்டரில் இருக்கிறது வந்து கோல்டு கலர் சமிக்கி. கீழே கொடுத்துருக்கிறது வந்து கிளாஸு. மேலே கொடுத்துருக்கிறது வந்து சவுக்கு மரத்தோடைய இது சவுக்கு மர பிட்டு. இது சவுக்கு மர டெக்கரேஷனுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளவர் டெக்கரேஷன், வால் டெக்கரேஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நான் பிட்டாக கட் பண்ணி, இது ஆக்சுவலி இது வந்து இந்த அளவுக்கு கலர் இருக்காது. நான் வந்து கிரீன் கலரையும் கோல்டு டஸ்டையும் மிக்ஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலி மக்கக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ளே தான் நல்லாயிருக்கும். கலர் போச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். நான் வந்து அது தெரியாமல் இருக்க மாதிரி நான் கிரீன் வித் கோல்டு டஸ்ட் மிக்ஸ் பண்ணி அந்த கோல்டன் எஃபெக்டோட அந்த போல் கலர் எஃபெக்டோட இருக்க மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு மட்டை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 வெரைட்டியான மட்டை பார்த்தோம். உங்களுக்கு இந்த 5 வெரைட்டியான மட்டையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு 5 வெரைட்டியான மட்டையோட அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேற நிறைய டாபிக்ல நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.